ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு அலோ ப்ளவுஸ், கரெக்டான அலோ ப்ளவுஸ். அதனால் இதோட மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அப்படியே இந்த இதில் வைக்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக இதை பார்ப்போம். ஏன்னா நம்ம போன வாட்டி ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம். நல்லா இழுத்து வச்சு எடுங்க. நல்லா இழுத்து வச்சு எடுத்திங்கன்னா 10 இருக்குது எனக்கு சுற்றளவு. 10 + 1.5 11.5. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து 11.5 வச்சுருங்க. வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தையலுக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சு வச்சுப்போம். ரெண்டு சைடும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஹைட்டு என்ன வருதோ இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் நம்ம இதை டேப்பில் எடுத்து வைக்கிறது ஒன்று தான், இப்படி வைக்கிறது ஒன்று தான். நல்லா இப்படி வச்சுக்கிறேன். நல்லா இழுத்து வச்சுட்டு 1.5 இன்ச்சு வச்சுட்டு 1/4 இன்ச் தையலுக்கு விடுறேன். கழுத்து அளவு வச்சுட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ மீதி எல்லாத்தையும் அப்படி மடிச்சுக்கிறோம். கரெக்டாக வச்சு மடிச்சுட்டு இப்போ நான் அந்த அடியில் குறித்த 1.5 இன்ச்சை மேலே குறிச்சிட்டேன். இந்த சைடு அதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த கொக்கி சைடு உள்ளதை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த 1.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள், அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கழுத்துக்கு ஜாயின் கரெக்டாக அதே இடத்துல பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த அளவை வந்துட்டு இதை அப்படியே வச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கும் கழுத்து வந்துட்டு 3 இன்ச்சு வைக்கலாம். அதனால் 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு 2.25 வெட்டிக்கிறோம். ஏன்னா 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு வேணும். அதனால் இப்போ 2.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு வச்சாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த 2.25 இன்ச்சு 2.25 குறித்தோம் இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி வச்சுட்டு கோடு இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு இதோட அது மாதிரி படிக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு அதே மாதிரி படிக்கணும். இப்போ இந்த கோடு இதை போட்டு இங்கேருந்து அழகாக 3.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு மாதிரி அழகாக போட்டு இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதே மாதிரி திருப்பி கையை கட் பண்ணிப்போம்.
அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் வளைவு தான். அதனால் நான் இதை அப்படியே வளைவு வெட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அதை ரொம்ப நாள் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ கைக்கு வந்துட்டு இங்கே வந்து 1.5 இன்ச்சு இங்கே குறிச்சிட்டு, இங்கேயும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு குறிச்சிட்டு, அவங்க கை அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு அப்படியே நேராக கோடு போட்டு 3 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டாக வச்சு இதே மாதிரி ஒரு வளைவு வந்து இப்படி இருக்கணும். இங்கே ஒரு மார்க். அவ்வளோதான். மீதி பட்டி கட் பண்ணுறது எல்லாம் நான் தைக்கும்போது சொல்லித்தரேன். தேங்க்யூ.